இந்தா. போதுமா? உங்க டாடி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல அவர் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ், மிஸ், உங்களுக்கு இப்போ ஃப்ரீ பீரியட் தானே? ஆமா மிஸ், நான் இப்போ ஃப்ரீ தான். அப்போ நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? நான் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மிஸ், நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வந்துடுறேன். ஓகே மிஸ். சார், என்ன சார்? அண்ணா கொஞ்சம் கதை தோறங்களா? அண்ணா குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, பார்க்கலாமா? ஓ சரி சார், போங்க போங்க. அம்மோ, அப்பா, என்னடா என்னடா அப்படி? வலிக்குதுப்பா. சரி சரி சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் இல்லடா. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் வந்ததும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்பா பதறி போய் ஓடி வரேன். ரொம்ப வலிக்குதாடா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களா மிஸ்? இல்ல சார், அவங்க கிளாஸ் மிஸ் தான் உங்களுக்கு கால் பண்ணாங்க. அவங்க தான் குழந்தைக்கு அடிபட்டதும் போய் என்னன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தாங்க. ஓ, நான் பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். நீங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சின்ன காயம்தான், தேவைப்பட்டா நீங்க டாக்டர் கிட்ட காட்டுறதுனாலும் காட்டுங்க. சரி மிஸ், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. பாய் காவேரி. பாய் மிஸ். ம். அம்மோ, நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போயிடலாமா? அங்க போனா எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட சொல்லக்கூடாது. அப்பதான் நான் அங்க வருவேன். சேச்சே, இன்ஜெக்ஷன்லாம் போட சொல்ல மாட்டாரா? உனக்கு சின்ன காயம்தான், உனக்கு அடிபட்டிருக்குல்ல, ஏதாவது ஆயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம்டா. அதுக்காக தான் கால் பண்றேன். இவர் அழுது அழுது என் குழந்தை கண்ணெல்லாம் எப்படி இருக்கு. கால் பண்ணலாம். டாக்டர், நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய். குழந்தைக்கு ஸ்கூல்ல கீழே விழுந்ததுல முட்டியில லைட்டா அடிபட்டிருக்கு. அதான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு கூட்டிட்டு வரலாமா என்ன? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். விஜய், நான் ஊர்ல இல்லையா விஜய், கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன். ஓ, ஊர்ல இல்லையா நீங்க? பரவாயில்ல விஜய், வீடியோ கால்ல வாங்க, ஆன்லைன்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். சரி டாக்டர், நான் வீடியோ கால் பண்றேன். டாக்டர் ஊர்ல இல்லையா, அதனால உனக்கு அடிபட்டத வீடியோ கால்ல காட்ட சொல்றாரு. வீடியோ கால் பண்ணலாமா? சொல்லுங்க விஜய். ஹலோ டாக்டர், இங்கதான் இருக்கா காவேரி? ஹாய் காவேரி. ஹாய் அங்கிள். நீங்க விழுந்துட்டதா அப்பா சொன்னாரு. எங்க அடிபட்டிருக்கு காட்டுங்க. இதோ. ரொம்ப இது சிவியரான காயெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், சின்னதா தான் அடிபட்டிருக்கு. சின்ன காயமா இருந்தாலும் அவளுக்கு வலிக்குதுங்கிறா. ஏதாச்சும் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணலாமா? நான் என்ன ஆயின்மெண்ட்னு சொல்றேன், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்படியே சொல்ல சொல்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன். இப்ப சொல்லுங்க டாக்டர். இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி 3 தடவை போடுங்க. 2 டேஸ்ல சரியாயிடும். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே விஜய். அம்மோ, டாக்டர் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும்ட்டாரு.
நம்ம வீட்டுக்கு போலாமா? செல்லம் அழுது இருக்கீங்களாடா? ம், ம். வாங்க. விஜய், நல்ல வேளை சின்ன காயமா பட்டுச்சு. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி இவ விழுந்துட்டா அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் என்னமோ இதான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல நேரம், லேசா தான் அடிபட்டிருக்கு. இதுக்கே அந்த அழுக அழுதுருக்கா? குழந்தை தானேப்பா. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனியா? இல்ல தாத்தா, ஃபோன்ல தான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். வீடியோ கால்லையும் இவளுக்கு அடிபட்டதை காமிச்சேன். அவரும் பார்த்துட்டு சின்ன காயம்தான், செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கும் சீக்கிரமா குணமாகறதுக்கும் சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அதை மட்டும் வாங்கி போட்டா போதும். சரிப்பா. குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கா? நீ வேணா இப்பவே போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. நீ வர வரைக்கும் பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அதான் நானும் யோசிச்சேன். சரி தாத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். டாக்டர் அந்த ஆயின்மெண்ட் பேர் ஏதோ ஒன்று சொன்னாரு. பேசுனதை பார்த்துருவோம். எங்க சார் வேகமா உள்ள போறீங்க? உள்ள என்ன திட்டுவாங்க சார். இல்ல, என் பொண்ணோட கிளாஸ் மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கணும். சார் யாருமே இல்ல சார். கிளாஸ் மிஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஸ்கூல் டைம்ல வாங்க சார். அதை விட்டுட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட், அதான். என்ன அர்ஜென்ட்டா இருந்தாலும் இப்ப யாரையும் பார்க்க முடியாது சார். ஸ்கூல் முடிஞ்சு அப்பவே பசங்க டீச்சர்லாம் கிளம்பி போயிட்டாங்க சார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நீங்க பாத்துருக்கலாம். எல்லாருமே போயிட்டாங்களா? யாருமே இல்லையா? யாரும் இல்ல சார். இப்போ நானும் ஒரு வாட்ச்மேன் தான் இருக்கோம். சார் ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களே, எதுவும் முக்கியமான விஷயமா? இங்க யூகேஜி ஏ செக்ஷனுக்கு புதுசா ஒரு மிஸ் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது சார். நீங்க போயிட்டு நாளைக்கு ஸ்கூல் டைம்ல வந்து பாருங்க. இப்போ உடனே அவங்கள பார்க்கணும். உங்க பிரின்சிபலோட ஃபோன் நம்பர் இல்ல அவங்களோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது தரீங்களா? நான் அவங்கள பார்த்து பேசி கூட டீச்சரோட நம்பரை வாங்கிக்கிறேன். பிரின்சிபலை பார்க்கறதா இருந்தாலும் நீங்க ஸ்கூலுக்கு வந்து தான் பார்க்கணும்.